நஜ்ரான் தேசத்து பாதிரிகள் வர்றாங்க. நஜ்ரானின் பாதிரிகள் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு களிமா சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊருக்கு மார்க்க சேவை ஆற்றுறதுக்கு ஒரு ஆலிம் வேணும், மார்க்க சேவைக்காக ஒருவரை தாருங்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் அந்த வர்றவருக்கு வேணும். என்ன நிபந்தனைன்னு கேட்டாங்க, அமீனாக இருக்கணும்னா, அவர் நம்பகத்தன்மைக்கு சொந்தக்காரர், ஒரு பெரிய நம்பகத்தன்மைக்கு உரியவராக இருக்கணும். அவர் வார்த்தையில் நம்பகத்தன்மை, செயலில் நம்பகத்தன்மை, நேர்மை, அவர் இரத்தத்தோடு ஓட வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வார். இன்னைக்கெல்லாம் அண்ணன்ட தம்பி நேர்மையா நடக்கிறது இல்லை, பொஞ்சாரிட்ட புருஷன் நம்பகத்தன்மையோடு நடக்கிறது இல்லை. என் மனைவியை வச்சுட்டு இன்னொரு பெண்ணை நான் தவறாக பார்க்கிறேன் என்றால் நான் நம்பிக்கை துரோகி என்று மார்க்கம் எழுதுகிறேன். உன் மனைவியை வைத்துக்கொண்டு இன்னொரு பெண்ணை தவறாக பார்க்கிறாயா? உன்னை நம்பியவள் இல்லையா உன் மனைவி? அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? நிறைய இடத்துல உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்பட்ட இடத்தில் நான் வாழ்வதை மறக்கிறேன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாழுங்கள் என்கிறேன். அந்த மக்கள் கேட்டாங்க, எங்கள் நாட்டுக்கு ஒரு பெரிய வழிகாட்டி வேணும். உங்கள் தோழர்கள் எவ்வளோ பெரியவங்க தான் எல்லாரும், ஆனால் நம்பகத்திற்கு உரிய ஒருவராக இருக்கணும். அவர்கிட்ட நேர்மை இருக்கணும், நீதி இருக்கணும், அவர் சொல்ல நேர்மை, செய்யல நேர்மை, அவரை நம்பினா கரெக்டாக இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தர்றேன்டாங்க. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்பகத்திற்கு உரிய சாதாரண ஆள் அல்ல, ஹக்கல் அமீன் நாங்களாம், ரொம்ப ரொம்ப சத்தியமான நம்பிக்கையாளரை தருகிறேன் நாங்கள். சஹாபாக்கள் பதவிக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஒரு பார்வை அப்படி பார்த்தாங்க. பாருங்க, புகார் ஷரீஃபில் வருது. சஹாபாக்களை பார்க்குறாங்க, அப்படி பார்வை பின்னால் போகுது. நம்பகத்திற்கும் நாணயத்திற்கும் உரியவர் எங்கள் நாட்டினுடைய சேவையாளராக வர வேண்டும். ஓகேன்னு பெருமானார் அனுப்புறேன் அப்படின்னு ஒரு பார்வை. சஹாபாக்களுக்கு என்னன்னா, பதவி ஆசைப்பட்டல்ல, எல்லா